வணக்கம் ஜோதிட நண்பர்களே. பொதுவாக ஜோதிடம் என்பது பல விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு கணித அறிவியல். இதில் தேடல் அப்படிங்கிறதே முடிவடையாத ஒன்று. தேட புதுசாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது மனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு முக்கியமான டூலாக யூஸ் ஆகிட்டுருக்கும். இந்த ஜோதிடத்தில் கிரக நிலைகள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். காரணம் அதுதான் பலன்களை கொடுக்கக்கூடியது. அடுத்தபடியாக வர்றது ராசியும் லக்னமும். இந்த ராசியும் லக்னமும் சேர்ந்து தான் ஒரு மனிதர்களுடைய மனதையும் குணத்தையும் வாழ்க்கை அமைப்பையும் இன்னும் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வடிவமைக்குது. ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த ராசியும் லக்னமும் சேர்ந்த நிலைகளில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும், எப்படிப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் உறவு முறைகள்லாம் அவங்களுக்கு அமையுது, எதெல்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது, எதெல்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது, அவங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்லியிருப்போம். பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் லிங்க்கும் இருக்குது. இந்த பதிவு அதனுடைய தொடர்ச்சி. அதாவது போன பதிவுகளில் அவங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும், இன்னும் மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த பதிவில் அதனுடைய முரண்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் நமக்கு சரியாக இருக்கும், ஆனால் அது வெளியிலையோ மற்றவங்களுக்கோ தவறாக இருக்கும். இன்னும் சில விஷயங்கள் மற்றவங்களுக்கு சரியாக இருக்கும், நமக்கு அது தவறாக இருக்கும். சில விஷயங்கள் மட்டும்தான் நமக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி ஒத்து போக செய்யும், இல்லைன்னா ஒத்து போக செய்யாது. ஸோ இந்த முரண்பாடுகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரே விஷயங்களில் அமையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்களில் ஒவ்வொரு சூழ்நிலைகளில் தான் இருக்கும். ஸோ இந்த முரண்பாடுகளுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த ராசியும் லக்னமும் தான். இதைத்தான் ஜோதிடத்தில் விதி மதி கதி அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இதை விதி கெட்டா மதியப்பார், மதி கெட்டா விதியப்பார் அப்படிங்கிற பழமொழிகள்லாம் இருக்கும். ஸோ அந்த முரண்பாடுகள்லாம் என்ன, எப்படி வேலை செய்யுது, ஒவ்வொரு ராசியும் லக்னத்துக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் இது ஏற்படுத்துது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக எல்லா ராசி லக்ன காம்பினேஷன்களுக்கும் வீடியோ கண்டிப்பாக போடுவோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்ன பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மிதுன ராசி ரிஷப லக்னம். இந்த மிதுன ராசி ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சமயோகித புத்தி கொண்ட ஒரு ராசி லக்ன காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம். மிதுனம் அப்படின்னாலே பேச்சு சாமர்த்தியம் கொண்டவங்க, பேச்சு ஆற்றல் கொண்டவங்களாக இருப்பாங்க. இதில் இந்த மிதுன ராசி ரிஷப லக்னத்தோடு சேரும் பொழுது இந்த விஷயங்கள் இன்னும் கூடுதலாகவே வேலை செய்யும். இவங்க எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. இவங்க வாயை மூடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நல்ல விஷயம் என்னென்னா, இவங்க பேசுகிறத கேட்க முடியும், மற்றவங்களால் அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியும், அனுசரித்து போகவும் முடியும். சும்மா இந்த வேண்டாம் வெறுப்பாக பேசுகிறது, எடுத்தெறிஞ்சு பேசுகிறது, இல்லைன்னா ரொம்ப கோபமாக வெறுப்பாக ஆக்ரோஷமாக பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் இருக்காது. ஒரு பாசிட்டிவான நிலைகளில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட தான் இவங்களுடைய அந்த அப்ரோச் அப்படிங்கிறதே இருக்கும். அதனால் இவங்களுக்கு இயற்கையாகவே அந்த பேச்சாற்றல் இருந்தாலும், இவங்க எப்போவுமே எதையாவது ஒன்று தொடர்ந்தாலும் பேசிக்கிட்டே இருந்தாலும் கூட அதெல்லாம் ஓகே தான், உப்பு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, சுய ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் இவங்களுக்கு சாதகமாக இருந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது ஒரு காலகட்டங்களில் உங்களுக்கு தொந்தரவாக இருந்தாலும், தப்பி தவறி இவங்களே ஏதாவது ஒன்று சொல்லிட்டாலோ, இல்லை இவங்க சொன்ன விஷயங்கள் மற்றவங்களுக்கு ஏதாவது ஆகாத மாதிரி கன்வே ஆகிட்டாலும் அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை இவங்க ஸ்டெபிலைஸ் பண்ணிடுவாங்க. தவிர பெரும்பாலும் அதை கேட்டு சூழ்நிலைகள் அப்படிங்கிறதும் இவங்களுக்கு அமைஞ்சிருது. ஒருவேளை இவங்களுக்கு சுய ஜாதகம் கை கொடுக்கலை அப்படின்னாலும் இந்த ஆகாத காலங்கள் போதாத காலகட்டங்கள் அப்படின்னு சில காலங்கள் எல்லாருக்குமே வரும். அந்த கால நேரங்களில் மட்டும் இவங்க இந்த பேச்சுவார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா என்ன சொன்னாலும் யாரும் அதை அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. அது மற்றவங்களுக்கு தவறுதலாக தான் புரியும். பை டிஃபால்ட்டாகவே சில பிரச்சனைகள் இவங்களுக்கு ஜாதக ரீதியாகவும் இருக்கிறதுனால இந்த மாதிரி கால நேரங்களும் இவங்களுக்கு ஒத்து வராத நேரங்களில் இவங்க ரொம்ப அதில் கவனமாக இருந்து தான் ஆகணும். ஸோ இது இவங்களுக்கு பெரிய முரண்பாடாகவே வேலை செய்யும். அதாவது எது இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கோ அதுவே இவங்களுக்கு மிகப்பெரிய மைனஸாக அந்த டைமில் மாறிடும்.
அண்ட் ஜென்ரலாகவே இந்த மிதுனம், ரிஷபம் இது ராசி ஆகட்டும் லக்னம் ஆகட்டும் ரெண்டுமே பார்த்திங்கன்னா குடும்ப பிரியர்கள். அவங்க எப்போவுமே ஃபேமிலி ஓரியன்டாக அதிகம் யோசிச்சு கொண்டே இருப்பாங்க. ஃபேமிலியை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அவங்களுடைய மைண்ட் செட்டே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அதை சுற்றி தான் இருக்கும். அதுலேயும் இந்த மிதன ராசி ரிஷப லக்னம் அப்படிங்கிற காம்பினேஷன் வரும்பொழுது இதுவும் இன்னும் இவங்களுக்கு கூடுதலாகவே வேலை செய்யும். ஸோ இவங்க எப்போவுமே ஃபேமிலிக்கு சப்போர்ட்ஃபுல்லாகவே இருப்பாங்க. குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றையும் பார்த்து செஞ்சுட்டும் வருவாங்க. பட் பிரச்சனை என்னென்னா இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது பொதி சுமக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு விஷயத்தை செய்கிறது அப்படின்னாலும் இவங்களுடைய பங்குகள் அங்கே அதிகமாக இருக்கும். அதே போல் ஒரு விஷயத்தை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னாலும் அதுலேயும் இவங்களுடைய பங்குகள் தான் அதிகமாக தேவைப்படுறதா இருக்கும். ஸோ எதையுமே இவங்களால் அப்போஸ் பண்ணவே முடியாது. சிரிக்கிறது அப்படின்னா எல்லாரோடையும் உட்காந்து சிரிச்சுக்கலாம். ஆனால் அழுகிறது அப்படின்னா தனியாக போய் உட்காந்து தான் அழுகணும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரிஷபம் அப்படிங்கிறது சென்டிமெண்ட். அண்ட் இவங்ககிட்ட போய் நேச்சராகவே சில அடமெண்டலான விஷயங்கள் இருக்கும். தோல்வி அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்கொள்ளவும் மாட்டாங்க. தங்களுடைய அட்டென்ஷனை கிராப் பண்ணும் அப்படிங்கிறக்காகவே சில விஷயங்களை இவங்க செஞ்சுட்டு வருவாங்க. இது இவங்களுடைய குடும்பத்துக்குள்ளே அதிகமாகவே பிரதிபலிக்கும். குடும்பத்தாரோடைய அட்ராக்ஷனை பெற்றணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களை செய்வாங்க. நிறைய பேசவும் செய்வாங்க. எல்லாரும் தான் பேச்சை கேட்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இவங்ககிட்ட எப்போவுமே இருக்கும். பட் விஷயம் இது தான், கால நேரம் நல்லா இருந்தது அப்படின்னா இதெல்லாமே உங்களுக்கு தானாகவே கணிஞ்சு வந்துடும். பட் அதுவே சரியில்லாத காலகட்டங்கள் அப்படின்னு வரும்பொழுது இதில் இந்த விஷயங்களை ரொம்பவுமே இவங்க ஸ்ட்ரகிளாக ஆரம்பிச்சிடுவாங்க. யாருமே இவங்க பேச்சை கேட்கவே மாட்டாங்க. இவங்க பேசுகிறது இவங்க செய்கிறது எல்லாமே மற்றவங்களுக்கு கொஞ்சம் அபத்தமாக தான் தெரியும். அதனால் நிறைய கான்ட்ரவர்ஷியலான விஷயங்களுக்குள்ளே இவங்க சிக்கிறாங்க. அண்ட் பை நேச்சராகவே பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசி ரிஷப லக்னம் அப்படிங்கிறது குணத்தால் ரொம்பவுமே சாஃப்ட் கார்னர் உடையவங்க தான். ஆனாலும் இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது எப்போவுமே முரண்பாடுகளுக்கு உட்பட்டதாக இருக்கும். நிறைய கான்ட்ரவர்ஷியலான விஷயங்களை கான்ட்ரவர்ஷியலான மனிதர்களை இவங்க சந்திக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. என்னதான் இவங்க பேச்சாற்றல் இருந்தவங்களாக இருந்தாலும் புத்தி சாதுரியம் மிக்கவங்களாக இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் யாரையுமே இவங்க கன்வின்ஸ் பண்ணிடவே முடியாது. பெரும்பாலும் அப்போஸ் பண்ணக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ வெகு சிலர் மட்டும்தான் கிளியராக சொல்லணும் குடும்பத்தினை சேர்ந்தவங்க மட்டும்தான் இவங்களுக்கு ஓரளவுக்கு அனுசரணையாக இருந்துட்டு வருவாங்க. அதுக்குள்ளேயுமே பார்த்திங்கன்னா நிறைய போட்டிகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனாலும் அது ஓகே, மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் அதுவே மற்ற மனிதர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னு வரும்பொழுது இதை சமாளிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். இன்னும் கிளியராக சொன்னால் இந்த டைம் சரியில்லாத காலகட்டங்கள் சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். அதனால் இந்த மிதுன ராசி ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் தவளை தன்வாயால் கீழோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்போவுமே கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். இது இவங்களை குறையா சொல்ல வரல. ஆனால் தற்செயலாக இந்த ஒரு ராசி லக்ன காம்பினேஷனுக்கு இந்த ஒரு விஷயங்கள் நடந்துருது. அதாவது இவங்க யதார்த்தமாக விளையாட்டாக தான் பேசுவாங்க. ஏன்னா இது இந்த மிதுன ராசியினுடைய ஒரு சாமர்த்தியம். அது எவ்வளோ பெரிய சிக்கலான விஷயங்களாக இருந்தாலும் அதை அப்படியே சிரிச்சுட்டே டீல் பண்ணக்கூடிய அந்த திறமை அவங்களுக்கு உண்டு. ஸோ இதெல்லாம் தனித்த நிலையிலேருந்து பார்க்கும்பொழுது உண்மையிலே அது ஒரு திறமை தான். அது மற்றவங்க பாராட்டவே செய்வாங்க. ஆனால் அதுவே ஒரு பொது விஷயம் அப்படின்னு வரும்பொழுது பொது கருத்து அப்படின்னு வரும்பொழுது இதே விஷயங்கள் உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன், இந்த விஷயங்கள் இது இவங்களை குறை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரல. பட் இந்த ராசி லக்ன காம்பினேஷனுக்கு இந்த விஷயங்கள் உங்களுக்கு தற்செயலாகவே நடக்குது. ஸோ அதனால் எந்த அளவுக்கு இவங்களுடைய பேச்சில் சாமர்த்தியசாலிகளாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு இவங்கள மற்றவங்களுடைய கருத்துக்களை ஆமோதிக்கிறதுல அல்லது மற்றவங்க தன்னுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களையும் இவங்க கொஞ்சம் கவனம் செலுத்தணும். பட் இது எல்லா நேரத்திலும் ஒர்க் அவுட் ஆகக்கூடிய விஷயங்கள்ல. அதனால தான் இதெல்லாம் இவங்களுக்கான முரண்பாடுகள் அப்படின்னு சொல்ல வரேன். நல்லது தான், ஆனாலும் அதில் ஏதோ ஒன்று இக்கு வச்சு போய்கிட்டே இருக்கு இல்லையா. அண்ட் கெரியர் ரிலேட்டடான விஷயங்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ஓகே தான். ஜென்ரலாகவே இவங்க அட்ராக்டிவ் பர்சன் தான். குறிப்பாக காரியங்களை எப்போவுமே மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இதற்காக சில குறுக்கு வழிகளையும் இவங்க கையாளக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அதாவது சில ட்ரிக்ஸை இவங்க யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இதெல்லாம் இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவன நிலைகளில் இவங்களுக்கு டைம் சரியாக இருக்கும்பொழுது பெரிய அளவில் இவங்களை தூக்கி விட்டுடும். பட் அதுவே டைம் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க செய்யக்கூடிய அந்த ட்ரிக்கே உங்களுக்கு மிஸ்ஃபயர் ஆகிடும். ஸோ கெரியர் ரிலேட்டடாக பார்க்கும்போது டைம் ஓரியன்டாக இந்த மாதிரியான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அண்ட் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இவங்க இந்த ட்ராவல் ரிலேட்டடான விஷயங்களை அதிகம் விரும்புவாங்க. பிடிக்குதோ பிடிக்கலையோ தேவையில்லையோ நிறைய தொலைதூர பிரயாணங்களை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஏதோ ஒரு காரணங்களுக்காக, பிழைப்புக்காக மட்டும் இல்லை, பிழைப்புக்காக கூட இருக்கலாம். இன்னும் சிலர்லாம் பார்த்திங்கன்னா புகுந்த வீடு பிறந்த வீடு அப்படின்னு மாறி மாறி போய்கிட்டே இருப்பாங்க.
எல்லாமே கொஞ்சம் இவங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸாக தான் அமையும். ஸோ ட்ராவல் ஓரியன்டான விஷயங்கள் இவங்களுக்கு வந்து தவிர்க்கவே முடியாதா தான் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் கூட இவங்களுடைய வாழ்க்கையில் பேசுபொருளாக்கப்படும். அதாவது இவங்களுடைய தேவைக்காக தான் இந்த விஷயங்களை செய்கிறாங்க, ஆனால் அது மற்றவங்களுடைய பார்வைக்கு குற்றம் குறையாக தான் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த ட்ராவல் ரிலேட்டடான விஷயங்கள் கூட ஒரு வகையில் ஏதோ ஒன்று முரண்பாடுகளை தான் கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஜீவன அமைப்புகள்லையுமே இந்த ட்ராவல் ரிலேட்டடான விஷயங்களை உங்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். அண்ட் ஃபினான்சியல் ரீதியான விஷயங்கள் பெரும்பாலும் இது உங்களுக்கு ஜாதகம் சப்போர்ட்ஃபுல்லாக இருந்ததுன்னா மட்டும்தான் இவங்களுக்கு இது ஒரு நல்ல நிலையை கொடுக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஃபினான்சியல் போராட்டங்களுக்கு உட்பட்டதாக தான் இருக்கும். கிளியராக சொல்லணும்னா எல்லா மனிதர்களுக்குமே ஒரு அதிர்ஷ்ட காலகட்டம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி காலகட்டங்களே இவங்க நல்லா சம்பாரிச்சிடுவாங்க. ஸோ ஜாதகம் சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா அதை தக்க வைத்து கொள்ளக்கூடிய திறன் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும். அதுக்கேற்ற சூழ்நிலைகள் அவங்களுக்கு அமையும். அதை 1 2 பெருக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு. ஒருவேளை ஜாதகம் சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் சம்பாதிச்சதெல்லாம் கோட்டை விடக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டு. திரும்பவும் அந்த ஒரு விஷயத்தை பிடிக்கிறதுக்காக வாழ்க்கை முழுக்க போராடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ஃபினான்சியல் ரிலேட்டடான விஷயங்கள் வரும்பொழுது இந்த மிதுன ராசி ரிஷப லக்னம் அப்படிங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இது முழுக்க முழுக்க அவங்க ஜாதக ரிலேட்டடாக தான் வேலை செய்யும். ஜாதகம் உங்களுக்கு பெருசாக கை கொடுக்கல அப்படின்னா இது கண்டிப்பாக ஒன்றும் பண்ண முடியாது. குறிப்பாக யாராக இருந்தாலும் சரி, அந்த கால நேரங்கள் சரியில்லாத நேரங்களில் ஃபினான்ஷியல் ரிலேட்டடான விஷயங்கள் அவங்க கொஞ்சம் கவனமாக இருந்தது, அவங்க கேர்லெஸ்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு பெரும் பிரச்சனையை கொடுக்கலாம். ஸோ அதனால் இந்த ராசி லக்ன காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் ரீதியாகவும் கொஞ்சம் முரண்பாட்டு அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் குடும்ப விரும்பிகள் இவங்க. என்ன நடந்தாலும் சரி, தனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, குடும்பத்துக்கு அப்படின்னு வாழக்கூடியவங்க தான் இவங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நல்லதுக்கு காலம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சில நேரங்கள், சில காலங்கள், சில மனிதர்கள் உங்களுடைய அந்த கேர் அண்ட் அஃபெக்ஷனை புரிஞ்சிக்க முடியாது. இதெல்லாம் நம்ம தலையெழுத்து அப்படின்னு சொல்கிறதா, இல்லை இது நம்ம வாங்கி வந்த வரோம் அப்படின்னு சொல்கிறதானே புரியாது. என்ன தான் குடும்பத்துக்காக பார்த்து எல்லா விஷயங்களையும் செஞ்சாலும் சில நேரங்களில் ஒத்து வரக்கூடியவங்க சில நேரங்களில் முழுசாக ஒத்து வரவே மாட்டாங்க. அண்ட் ஸ்டில் இவங்களுக்கு இந்த ஜாதக அமைப்புகள் ஒத்து வந்துருச்சு அப்படின்னா இந்த முரண்பாட்டு அமைப்புகளை குடும்பத்துக்குள்ளே ஸ்டெபிலைஸ் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் தான் குடும்பத்துக்குள்ளே இந்த நடுநிலை தவறக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுடும். இதனால் குடும்ப உறவுகளுக்குள்ளும் கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது உண்டாகுது. பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள், தாய் வகையில் இவங்களுக்கு பெரும்பாலும் சப்போர்ட்ஃபுல்லான விஷயங்கள் அதிகமாகவே இருக்கும். தந்தை வகையில் பார்த்திங்கன்னா அவங்க எப்போவுமே ஃபினான்ஷியல் ஓரியன்டாகவும் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபாடுகள் கொண்டவங்களாக தான் இருப்பாங்க. அவங்க வகையில் ஒரு அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஆனால் அவங்க எப்போவுமே ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவங்க வேலைக்கு தான். ஜென்ரலாகவே உங்களுடைய பெற்றோர்கள் கொஞ்சம் கடினமாகவும் காரசாரமாகவும் தான் இருப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடியவங்க தான். இவங்களுடைய நேச்சர் அப்படிங்கிறது கொஞ்சம் சாஃப்ட் கார்னராக தான் இருக்கும். இந்த ஒரு குணாதிசய வேறுபாடுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தலாம். உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இது உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். பெரிய அளவு சிக்கல் இல்லை. எல்லா நிலைமைகளும் கொஞ்சம் ஒத்து வரக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. குறிப்பாக இந்த மூத்த உடன்பிறப்புகளுடைய நிலை அப்படிங்கிறது பெரிய அளவு சிக்கல் இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் சாதுவாகவே இருக்கும். திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது இது ஒரு கலவையான அமைப்புகள் தான். அது ராசி ரீதியாக இந்த அமைப்புகள் ஒத்து வந்துடும். ஆனால் லக்ன ரீதியாக பார்க்கும்பொழுது நிறைய முரண்பாடுகளை கொண்டு வரும். அதனால் இயற்கையாகவே இந்த திருமண வாழ்க்கையெல்லாம் அதிக விருப்பம் கொண்டவங்களாக தான் இவங்க இருப்பாங்க. வாழ்க்கை துணையை நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் இவங்களுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு கருத்து மோதல்களோடு தான் இருக்கும். முன்னாடியே சொன்னால் இவங்க பேசுகிறத தவிர்க்கவே முடியாது. இவங்க வாயை மூடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். உங்களுடைய வாழ்க்கை துணையிட இந்த விஷயத்த சொன்னீங்க அப்படின்னா அதை முழுமையாக அக்செப்ட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ திருமண வாழ்க்கை, இந்த கணவன் மனைவி உறவுகள் அப்படின்னு வரும்பொழுது இந்த வாக்குவாதங்கள் இவங்களுடைய வாழ்க்கையில் தவிர்க்க முடியாததாகவே இருக்கும். என்ன நடந்தாலும் சரி, நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்தே தீரும். இது ஜென்ரலாக எல்லாருக்கும் நடக்கிறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அது உண்மை கிடையாது. எல்லாருமே வாக்குவாதங்களே இருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் இருப்பாங்க. ஒரு சிலர் கண்ணு காணாமல் விட்டுடுவாங்க. ஒரு சிலர் ஒதுங்கி போயிடுவாங்க. சிலர்லாம் மிரட்டி கூட காரியம் சாதிப்பாங்க. சிலர்லாம் பார்த்திங்கன்னா 2 பக்கமுமே பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதே இருக்காது. அதுவே ஒரு பிரச்சனையாக தான் போய்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ இந்த மிதுன ராசி ரிஷப லக்னம் அப்படின்னு வரும்பொழுது இங்கே வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது ஒரு பெரும் பிரச்சனை. அதாவது இவங்களுக்கு அது ப்ளஸ் பாயிண்ட்டாகவும் இருக்கும், அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டாகவும் இருக்கும். அதை அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதாக இருக்கும். ஸோ திருமண வாழ்க்கையில் இதைத்தான் கொஞ்சம் பார்த்துக்கணும். இப்போ இது குடும்ப ரீதியான விஷயங்கள், காரியங்கள் அதிகமாக இருக்கும். உங்கள் குடும்பத்தை பற்றி நீங்கள் பேசுறது, அவங்க குடும்பத்தை பற்றி அவங்க பேசுறது மாறி மாறி போய்கிட்டே இருக்கும். இதைத்தான் இவங்க மெயினாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது ஓரளவுக்கு பரவாயில்ல. இது பெருசாக தொந்தரவுகள் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இந்த மிதுன ராசி ரிஷப லக்னம் அப்படின்னு வரும்பொழுது திருமணமாகட்டும்,
குழந்தைகள் சார்ந்த விஷயங்களாகட்டும் சுய ஜாதகம் அப்படிங்கிறது சப்போர்ட் பண்ணணும். அப்பதான் ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதில் நிறைய தடை தாமதங்களை உண்டாக்கும். அவங்கவுங்க சுய ஜாதக அமைப்புப்படி எந்த விதத்தில் வேணாலும் அமையலாம். ஸோ ஜாதக அமைப்பு சரியில்லை அப்படின்னா திருமண வாழ்க்கையிலையும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் ஒரு சில டிஸ்டர்பன்ஸை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். ஆனால் இவங்களுக்கு அமையக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது ஓகே தான். அதில் இல்லைங்கிற குறை வைக்காமல் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துரும். அதனால் அதை நினச்சி பெருசாக கவலைப்பட வேண்டியது இருக்காது. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இவங்களுக்கு கை கொடுக்கும். ரொம்ப டீப் இன்வால்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. கிளியராக சொல்லணும்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உறவினர்கள் நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இவங்களுடைய மனமும் புத்தியும் மாறி மாறி தான் வேலை செய்யும். மனம் சரின்னு சொன்னால் புத்தி சரின்னு சொல்லாது. புத்தி ஒத்துக்குச்சு அப்படின்னா மனசு ஒத்துக்காது. காலம் சரியாக இருக்கிற நேரத்தில் இவங்க கண்டுக்க மாட்டாங்க. இவங்க எதிர்பார்க்கக்கூடிய நேரங்களில் கால நேரங்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒத்து வராது. ஸோ இந்த உறவினர்கள் நட்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும்பொழுது இந்த மாதிரி புத்திக்கும் மனதுக்கும் இடையே முரண்பாடுகள் அப்படிங்கிறது கால நேர அமைப்புகளையும் உட்பட்டு நிறைய குழப்பங்களை அது ஏற்படுத்திட்டு தான் இருக்கும். அதனால் எப்போவுமே இவங்களுடைய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணி செயல்படுறது தான் இவங்களுக்கு நல்லது. முழுசாக அவங்கள நம்பி இருக்கவும் கூடாது, அதுக்காக முழுசாக அவங்கள எதிர்த்துட்டும் இருக்கக்கூடாது. அடுத்ததாக சொத்து சுகங்கள் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த உறவினர்கள் நண்பர்கள் சொன்ன விஷயங்கள் தான். ராசி ரீதியாக பார்க்கும்போது இது ஓகே தான். இவங்களுக்கு இந்த விஷயங்களை ஃபுல் சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். தேவைக்கேற்ற வகையில் இவங்களுக்கு அமையும். பட் அதே நேரம் இவங்களுக்கு கௌரவ பிரச்சனைகளும் கொஞ்சம் கொண்டு வரும். ஜென்ரலாகவே இந்த மிதுன ராசி ரிஷப லக்னம் அப்படிங்கிறது இந்த கல்வி விஷயங்களாகட்டும் சொத்து சுகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஆனால் அது சார்ந்த விஷயங்கள் காரியங்கள் அப்படின்னு வரும்பொழுது இவங்களே அதில் பட்டுப்படாமல் தான் செயல்படுவாங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்க்கக்கூடிய அந்த திறனுக்கு ஏற்ற அளவில் இவங்களுடைய காரியங்கள் அந்த ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது இருக்காது. ஆனால் அமைப்பு அப்படிங்கிற வகையில் பார்க்கும்பொழுது இவங்களுக்கு இந்த கல்வி சார்ந்த விஷயங்கள் சொத்து சுகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கௌரவத்தை உண்டாக்கவும் செய்து சில நேரங்களில் கௌரவத்தை சங்கடப்படுத்தவும் செய்யுது. அதனால் இவங்க எப்போவுமே இது சார்ந்த விஷயங்கள் இந்த ஃபினான்ஷியல் ரீதியாக கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறதே நல்லது. மற்றவங்களை முழுமையாக நம்புறது அப்படிங்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ ஓவராலாக இந்த மிதுன ராசி ரிஷப லக்னம் அப்படிங்கிறது நல்ல காம்பினேஷன் தான். பெருசாக சிக்கல்கள் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. சில விஷயங்களை மட்டும்தான் இங்கே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்குது. குறிப்பாக இந்த கான்ட்ரவர்ஷியலான விஷயங்களையும் உங்களுடைய பேச்சுவார்த்தைகளையும். மற்றபடி உங்களுடைய வாழ்க்கையில் பெருசாக ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது எதுவும் இருக்கிறது இல்லை. கிட்டத்தட்ட வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள் தான் இருக்குது. சுருக்கமாக சொல்லணும்னா பேச்சால் மற்றவங்களை சங்கடப்படுத்தாமல் எப்போவுமே மற்றவங்களை அட்டாக் பண்ணக்கூடிய நிலை இவங்ககிட்ட இருந்துகிட்டே இருந்ததுன்னா இவங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே நல்லபடியாகவே இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.